ஹாய் டியர், வெல்கம் டு எஸ்கே ஸ்போக் இங்கிலீஷ் அகாடமி அண்ட் ஏகலைவா கலைக்கூடம். ஸோ ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ எதை சார் பார்க்க போகிறோம்? வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம், வேர்ட்ஸ்க்கான ப்ரொனன்சியேஷன் கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அதே வீடியோ தான் இன்றைக்கும் என்ன பண்ணுறோம், ஒரு 10 வேர்ட்ஸ் எடுத்துருக்கோம். அந்த 10 வேர்ட்ஸ்க்கு எப்படி நம்ம ப்ரொனன்சியேஷன் கொண்டுட்டு வர போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இல்லைங்களா? நம்ம ஒரு குழந்தைகளுக்கு ப்ரொனன்சியேஷன் கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அந்த குழந்தை என்ன பண்ணும், ஈஸியாக ரீட் பண்ணி நிறைய படிக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? ஸோ ப்ரொனன்சியேஷன் இன்றைக்கி என்ன இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா இருக்குது ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இல்லைங்களா? ஸோ ஓகே, அதே மாதிரி தான் நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எப்படி அதை ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் ஒரு வேர்ட்ஸ் அப்படிங்கிறத ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ பாருங்கள், இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக அகைன் 10 வேர்ட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா? பாருங்கள், ENTIRன்னு ஃபர்ஸ்ட் வேர்டு கொடுத்துருக்கேன். ஈக்கு என்ன சொல்லியிருக்கேன், நான் சவுண்டு ஈனாலே ஏ அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? என்னுக்கு என்ன சவுண்டு, என்னன்னா என். அடுத்து டீக்கு என்ன சவுண்டு, TI அஞ்சுனா வரும். டீக்கு இக்கு சவுண்டு IRE என்ன சவுண்டு வரும் நமக்கு, ஐ சவுண்டு ஐ அப்படின்னு வரும். இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வீடியோ போட்டுப்போம் இல்லையா? ஏன்னா ஈயும் வபுல் ஐயும் வபுல் முன்னாடி இருக்க போது இப்படி லாங் சவுண்ட், அப்போ ஐயா அப்படின்னு வரும் இல்லையா? இப்போ எப்படி சேர்த்து சொல்லலாம், ஏ எப்படி இருக்கா, ஏங்கிறது காமன் ஃபார்ம் தான். ஏங்கிறது வபல் லெட்டர், ஏங்கிறது என்ன லெட்டர், வபல் லெட்டர். அப்படியே நான் போட்டுட்டேன். அடுத்து இங்கே பாருங்கள், இன்னும் கான்சோண்டு இட்டும் கான்சோண்டா. அப்புறம் இன்னும் அப்படியே இருக்குவேன் இல்லையா? அடுத்து இட்டு கான்சோண்டு ஐங்கிறது வபலா. இட்டு ப்ளஸ் ஐஸ் என்ன வரும் எனக்கு, டை வருமா? என்ன வரும், டை வரும். அடுத்து லாஸ்ட் ஒரே ஒரு கான்சோன் லெட்டர் இருக்கா, கான்சோன் என்ன பண்ண அப்படியே அப்படியே பண்ணிக்கோண்ணா. அப்போ இது அப்படி போட்டேன். அப்போ என்னது என்டையர் எப்படி வருது, என்டையர் அப்படின்னு வருது. அப்போ ENTIRE அப்படிங்கிற வேர்டு எப்படி படிக்கணும், என்டையர் அப்படின்னு தான் இனிமேல் படிக்கணும். ஓகேவா? அடுத்து GRACEFUL அப்படின்னு இருக்குது. ஜிக்கு என்ன சவுண்ட் சொல்லியிருக்கேன், ஜிக்கு இக்கு சவுண்ட் வரும். சொல்லணும்னா ஜிக்கு என்ன சவுண்ட் வரும், இக்கு சவுண்ட் வரும். ஆருக்கு இரு சவுண்டா. அடுத்து ACE என்ன சொல்லியிருக்கேன், AC காமன் லெட்டர் சொல்லியிருக்கோம்ல, ஏஸ் அப்படின்னு வரும். ஏன் ஈ ஓவல ஏ ஓவல, அப்போ முன்னாடி இருக்கல லாங் சவுண்டு. அப்போ ஏவோடது ஏவா. அடுத்து சி என்ன வரும், இஸ் இல்லையா, இஸ். அடுத்து FUL என்ன சொல்லியிருக்கேன், FUL வந்துச்சுன்னா நமக்கு ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? என்ன வரும், ஃபுல் அப்படின்னு சவுண்ட் வரும். இப்போ சொல்லுங்கப்பா, எப்படி சொல்லலாம், இக்கு கான்சோண்டு இரு கான்சோண்டு. அப்போ என்ன பண்ண, இக்கு அப்படியே போட்டுக்கோண்ணா, இக்க நான் அப்படியே போட்டேன். அடுத்து இரு கான்சோண்டு ஏங்கிறது போலா. அப்புறம் இரு ப்ளஸ் என்னது ரே அப்படின்னு வருமா, என்ன வரும், ரே அப்படின்னு வரும். அடுத்து இஸ் கான்சோண்டு இஃப் பூங்கிறது தானே நமக்கு காம்பவுண்ட் லெட்டர் இல்லையா? இப்போலாம் பாருங்க, இஸ்ன்னு அப்படியே போட்டுக்கோண்ணா. அடுத்து பாருங்க, இங்கே ஒரு காம்பவுண்ட் லெட்டர் ஃபார்ம் இருக்கா, ஃபூ ஃபூ இல் அப்படியே நான் போட்டுக்குவேன். அப்படி தானே? அப்போ என்ன வரும், கிரேஸ்ஃபுல். எப்படி படிக்கணும், கிரேஸ்ஃபுல் அப்படின்னு படிக்கணும். அப்போ GRACEFUL அப்படின்னு வந்தா இது எப்படி படிக்கணும், நம்ம கிரேஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஓகேவா? அடுத்து இதை பாருங்க, FRONT இருக்கா. எஃப்க்கு என்ன சவுண்டு, எஃப்க்கு இஃப் சவுண்டு. ஆருக்கு என்ன சவுண்டு, ஆருக்கு இரு சவுண்டு. ONT என்ன சொல்லி கொடுத்தேன், அன்ட்டுன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? என்ன சொல்லி கொடுத்தேன், அன்ட்டுன்னு சொன்னோம். ஓகேவா? ஓக்கு ஆ. அடுத்தது என்னுக்கு இன்னு டீ கிட்ட, அப்போ அன்ட்டு. இப்போ சொல்லுவா, அப்போ இஃப் இரு அப்படின்னா இஃப் அப்படி வச்சுக்கோண்ணா, இஃபா அப்படி வச்சுட்டேன். இரு ப்ளஸ் என்ன சார், ரா ராவா. லாஸ்ட் என்ன இருக்கு, ஒரு 2 கான்செப்ட் இருக்குதா, இன்னு இட்டுங்க 2 கான்செப்ட் இருக்குது, அது எடுத்து வேற இல்லை. அப்படின்னா வரும், அப்படியே நான் போட்டேன். அப்போ இதை எப்படி சொல்லுவோம், ஃப்ரண்ட் அப்படின்னு வரும். எப்படி சார் வரும், ஃப்ரண்ட் அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, LOCAL. எல்லுக்கு என்ன சார் சவுண்டு, எல்லுக்கு இல்லு சவுண்டு. ஓக்கு ஆ வருமா, ஓ வருமா, நல்லா கவனிங்க. இங்கே ஓ இருக்குது, இங்கே ஏ இருக்குது. அப்படின்னா ஒரு முன்னாடி இருக்குது லாங் சவுண்டு தானே. அப்படின்னா வரும் ஓக்கு ஓ இல்லையா? சிக்கு இக்கு, ஏஎல்லுக்கு அல் அப்படி தானே. ஏஎல்லுக்கு என்னது, அல் அப்படின்னு வரும். அப்போ சொன்னாப்பா இல்லு ப்ளஸ் ஓ என்ன சார், இல்லு ப்ளஸ் ஓ லோ அப்படி தானே வரும், இல்லு ப்ளஸ் ஓ லோ. அடுத்து இங்கே பாருங்க, இக்கு இருக்கா, என்ன வரும், இக்கு ப்ளஸ் ஆ என்ன சொல்கிறேன், கா. லாஸ்ட்டாக ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குதா இது. அப்போ லோக்கல் என்ன வரும்,
லோக்கல் அப்படி சேர்த்து லோக்கல் அப்படின்னு சேர்த்து படிக்கணும். புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்க SCENT இதை எப்படி சார் படிக்கணும்? SC என்னது இஸ் சவுண்ட் சொன்ன இருக்கா? எஸ்ஸும் சியும் சேரும்போது அது என்ன சவுண்ட் வருமா? இஸ் சவுண்ட் வரும்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? அதாவது பார்த்தீங்கன்னா SC வந்தா என்ன வரும், CE வந்தா என்ன வரும், SE வந்தா என்ன வரும், எல்லாமே என்ன பண்ணிக்கணுமா? SH வந்தா என்ன வரும், எல்லாமே வீடியோ என்ன பண்ணிக்கணும், நம்ம நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி பார்த்தோம்னா SC வந்து என்ன பண்ணோமா, இஸ்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம் இல்லையா? அடுத்து ENT என்ன சார் நமக்கு தெரியுமே, என்ட். இப்போ சொல்லுங்க அப்போ இஸ் பிளஸ் என்ன சார், சே. என்னது சே, அப்படி தானே? லாஸ்ட் ரெண்டு இது கான்சோல்டு இன்னு இட்டு அப்படின்னா வரும் சென்ட். எப்படி சார் வரும்? சென்ட் அப்படின்னு வரும். அடுத்து ஹச் என்ன சார் சவுண்டு? ஹச் என்ன சவுண்டு? ஈக்கா. அடுத்து ஏடிக்கு அட்டு இல்லையா? சிஹெச்சுக்கு இச்சா. சிஹெச் என்ன சவுண்டு வரும்? இச்சு. எல்லுக்கு இல்லா. அடுத்து ING என்ன சார் சவுண்டு? இங்க். அப்படி தானே சொல்லுங்க. இக்கு கூட்டல் என்ன சார்? ஹா. என்ன வரும்? ஹா. அடுத்து இட்டு இச்சு என்ன சார் இருக்கு? அப்ப ரெண்டுமே கான்சோன்ட்ல இட்டு அப்படி வச்சுனா. அடுத்து இச்சு இல்லை என்ன பண்ணுவாங்க? இச்சு அப்படி வச்சுனா ரெண்டு கான்சோன்ட்ல. அடுத்து இல்லு பிளஸ் சி என்ன சார் வரும்? லி இல்லையா? இல்லு பிளஸ் என்ன வரும்? லி. கடைசி என்னது? ஒரே ஒரு கான்சோன்ட் இங்க இருக்குது போட்டு. அப்படிது ஹச்லிங் என்ன வரும்? ஹச்லிங் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து LARK. எல்லுக்கு என்ன சார் சவுண்டு? எல்லுனாலே இல்லு சவுண்டு. ARK என்ன சார் சவுண்டு? ஆர்க் இல்லையா? ஏக்கு என்ன சவுண்டு? ஆர்க். இதுவும் காம்பவுண்ட் ஃபார்ம்ல போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ இல்லு பிளஸ் என்ன சார் வரும்? லா வருமா? இல்லு பிளஸ் என்ன வரும்? லா. அடுத்தது கடைசியா இரு இக்கு அப்படின்னா வரும் லாக் அப்படின்னு வரும். என்ன வரும்? லாக் அப்படின்னு வரும். அப்போ LARK எப்படி படிக்கணும்? லாக் அப்படின்னு படிக்கணும். அடுத்து BURSTING இது எப்படி சார்? என்ன பிக்கு என்ன வரும்? இப்பா. யூஆர்க்கு இல்லையா? யூஆர்க்கு என்னது? அடுத்து எஸ்ஸுக்கு இஸ்ஸா. டிக்கு என்ன சொன்ன வரும்? இட்டு வருமா? ING என்ன சொல்லுங்க? நான் இங்க் சொன்ன. ING என்னது? இங்க். இப்போ சொல்லுங்க. இப்போ பிளஸ் ஆனது பாவா பண்ணணும் பா. அடுத்து இரு கான்சோன்ட் இஸ் கான்சோன்ட் என்ன வரும்? இரு அப்படியே போட்டுக்கோனா. அடுத்து இஸ் கான்சோன்ட் இட்டு கான்சோன்ட் அப்படின்னா இரு இஸ்ஸையும் அப்படியே போட்டுக்கோனா. அடுத்து இட்டு பிளஸ் சி என்ன சார்? டி போட்டுக்கோனா. அடுத்து என்ன இருக்கு? INGயா? அதான் இட்டு பிளஸ் டி போட்டா டீனு போட்டா. லாஸ்ட் என்ன இருக்கு? இங்க இருக்கா? அப்போ இங்க அப்படியே போட்டுக்கலாமா? அப்படி பஸ்டிங் என்ன வரும்? பஸ்டிங் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அடுத்து PILE. பிக்கு என்ன சார் சவுண்டு? பீனாலே இப்பு சவுண்டு அப்படிதானே? பீனாலே இப்பு சவுண்டு. அடுத்து ILE என்ன சொல்லியிருக்கேன்? ILE என்ன வரும் நமக்கு? ஐ சொன்னோம். நம்ம காம்பவுண்ட்ல பார்த்தோம்ல அதே தான். இப்போ இப்பு பிளஸ் என்ன சார்? பை. இப்பு பிளஸ் என்னது? பை. லாஸ்ட் நாக்கு இல் இருக்குது அப்படின்னா அது பை அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அடுத்து DONGAS இல்லையா? இருக்கணும். டீக்கு இட்டு சொன்னா ONG என்னது? அங்க் இல்லையா? ஓக்கு ஆ சவுண்டு, NGக்கு இங்கு சவுண்டு அப்படின்னா வரும் அங்க். அடுத்து என்ன சார் இருக்குது? ஏஸ்க்கு ஆஸ். ஏஸ் என்னது? ஆஸ். சொல்லுப்போ இட்டு பிளஸ் ஆனசா டாவா. அடுத்து என்ன இருக்கு? இங்க இருக்கு ஆ இருக்கு. என்ன வரப்ப? டா இங். அடுத்து ஆ இஸ் அப்படின்னா வரப்ப நமக்கு டங்காஸ் அப்படின்னு வரும். என்ன வரும்? டங்காஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.